Hello friends, welcome to my channel Poongodi's kitchen. இன்னைக்கு கேரட் ஊறுகாய் எப்படி போடுறதுங்கறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கேரட் 2, லெமன் ஜூஸ் 2 டேபிள்ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் 4 டேபிள்ஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், 2 வரமிளகா. பெரிய கேரட்டாக 2 எடுத்துக்கோங்க. கேரட் சின்னதாக இருந்ததுன்னா 3 அல்லது 4 கேரட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தோல் இந்த மாதிரி நல்லா சீவிட்டு அதுக்கப்புறம் கேரட்டை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். நல்ல பெரிய சைஸ் ஹோல்ஸ் இருக்கிற கிரேட்டர் வச்சு இந்த மாதிரி 2 கேரட்டையும் துருவி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி போடுறத விட துருவி போட்டோன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஊறிடும். இந்த கேரட்டை துருவி ஃபஸ்ட்டு அதை ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கோங்க. அதை ஒரு பெரிய பவுலில் போட்டு வச்சுட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடுகை பொரிய விடுங்க. எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டாம். ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். அதனால் இந்த கடுகு பொரிய ஆரம்பித்த உடனே வெந்தயத்தையும் அதோட போட்டு சூடு பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இதை தனியாக பவுடர் பண்ணி வச்சுட்டு பவுலில் இருக்கிற கேரட்டோட தேவையான மிளகாய் பொடியை போடுங்க. இந்த கேரட்டுக்கு நான் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டிருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு அதையும் கேரட்டோட சேர்த்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ண கடுகு வெந்தயம் அதையும் இந்த பவுலில் போட்டு கேரட்டோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இதோட நாம் தாளித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் லெமன் ஜூஸையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். மிளகாய் பொடி, உப்பு, வெந்தயம், கடுகு, கேரட் துருவல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூளையும் போட்டு பொரிய விடுங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வரமிளகாயை கட் பண்ணி போடுங்க. போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த தாளித்ததையும் கேரட்டோடு சேர்த்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமனு ஜூஸை எடுத்து இந்த ஊறுகாயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 நாளைக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம். அது வரைக்கும் கேரட் ஊறணும். இப்போ கேரட் ஊறுகாய் ரெடி ஆகிருச்சு. இந்த கேரட் ஊறுகாயை தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக பரிமாறலாம். இந்த ஊறுகாயை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எழுதுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.